வினவுவோம் அறிவோம் 24 திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 24வது வினா. வினை நீங்குவது எப்படி? இந்த வினாவிற்கான விடையை ஸ்ரீ உமாபதி சிவம் அருளிய சிவப்பிரகாசம் எனும் நூலின் 89வது பாடலின் மூலம் காணலாம். சஞ்சித வினை நெருப்பில் சேர்ந்த விதையை போல தீட்சை செய்து வைக்கும் ஞான குருவின் திரு நோக்கினால் நீங்கிவிடும். பிராரத்த வினை இந்த உடல் உள்ளவரை அனுபவிக்கப்பட்டு நீங்கும். ஆகாமியம் ஞான குரு வழங்கும் சிவஞானம் எனும் ஞானாகினியால் ஒழியும். இப்படியாக 3 வினைகளும் நீங்கும். இதனை ஸ்ரீ உமாபதி சிவம் அருளிய சிவப்பிரகாசம் எப்படி கூறுகிறது தெரியுமா? எல்லையில் பிறவி நல்கும் 2 வினை எரி சேர் வித்தின் ஒல்லையின் அகலும். ஏன்ற உடல் பழ வினையது ஊட்டும். தொல்லையில் வருதல் போல தோன்றிடு வினையது உண்டேல் அல் ஒளி புரையும் ஞான தழல் உற அழிந்து போமே. இப்படியாக ஸ்ரீ உமாபதி சிவம் தனது சிவப்பிரகாசம் எனும் நூலின் 89வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். சரி, 24வது வினா என்ன? வினைகள் எப்படி நீங்கும்? பதில் என்ன? சஞ்சிதம் தீட்சையாலும், பிராரத்தம் அனுபவத்தாலும், ஆகாமியம் மெய் ஞானத்தாலும் நீங்கும். ஞானம் பெறுவோம், வினை நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.